அபர்ணா, அபர்ணா, மாம், என்னாச்சு? ஏன் அப்படி பண்ணீங்க? நம்ம ஃபேமிலிக்காக தானே நான் பண்ணேன். அப்புறம் ஏன் இந்த ப்ராஜெக்ட நான் பண்ணக்கூடாதுன்னு ஈகோவா எடுத்துக்கிட்டீங்க? மது, என்ன உளர்ற? உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்லு. இந்த ஹார்ட் டிஸ்க மாத்தி வச்சது நீ. நான் ஜெயிக்க கூடாதுன்னு பண்ணது நீ. இங்க பார், இது மதுவோட ஹார்ட் டிஸ்க். இந்த ரூம்குள்ளதான் இருக்கு. ஏய் துர்கா, நில்லு. என்ன கொண்டு போற? அது ஒண்ணும் இல்ல. ஏய் துர்கா, இல்லம்மா, இவ பொய் சொல்றா. நான் போய் சொல்லலாம். ஆனா டெக்னாலஜி போய் சொல்லாது. ஆண்டி, இந்த ஹார்ட் டிஸ்க் ரெக்கவர் பண்ணி இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னு எடுத்தேன். எல்லாமே அப்புறம் நான் ஓடுது. இந்தா, உன் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. நீ என்னோட பொண்ணா? இந்த ஜிபிஎன் குடும்ப கௌரவத்தை கெடுக்க பிறந்தவனே. என் மூஞ்சிலிய முழிக்காத, போ. துர்கா, வா நம்ம ரூமுக்கு போய். துர்கா, சிட். இல்ல, சிட் டவுன். Thank you so much. ஐயோ, என்னமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஒரே நாள்ல போக இருந்த என்னோட மானத்தை நீ காப்பாத்திட்ட. என் வாழ்க்கை பூரா எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு செஞ்ச உதவியை விடவா என் மானத்தையே நீங்க காப்பாத்திருக்கீங்க. வாழ்க்கை பூரா நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இல்ல துர்கா, உனக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும்.
என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். பாத்தியா, இப்ப கூட நீ என்ன பத்தி தான் சொல்ற. நீ சொன்னி நான் சந்தோஷமா இருக்கணும்னு. அது நடக்கணும்னா எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆகணும். அதான் சித்ராமாவே பேசி வச்சுட்டாங்களே. இல்ல துர்கா, என்னை சுத்தி இந்த வீட்ல பல பிரச்சனை இருக்கு. சித்ரா ஆண்டிய தவிர இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே நான் ரிஷியை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் 2-3 ஜோசியர் கூட எனக்கும் ரிஷிக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீ மட்டும்தான் முதல் வார்த்தையிலேயே எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்ன. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குது. என் பிரச்சனை எல்லாம் தன்னால சரியாகுது. அதனால எப்பவுமே நீ ஏன் கூட தான் இருக்கணும். இங்க இருக்கிறவங்க எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்கவே விடாம ஏதாவது பிளான் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதை நான் சமாளிக்கணும்னா எனக்கு உன் சப்போர்ட் வேணும். ப்ளீஸ். என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாதீங்க. உங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நிம்மதியா தூங்குங்க. நீ இப்படி பண்ணா நான் எப்படி நிம்மதியா தூங்குவேன்? என்னம்மா சொல்றீங்க? நீ இப்படி எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு கூப்பிடுற. என்ன பார்த்தா வயசான மாதிரியா தெரியுது. மன்னிச்சிருங்க, எல்லாம் ஒரு மரியாதை தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? பேரு சொல்லிதான். நானும் உன்னோட ஃப்ரெண்டு தான். என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். அப்படி கூப்பிடலனா நீ என்கிட்ட பேச வேண்டாம். ஐயோ, கூப்பிடு இப்போ. வேணாம், நல்லா இருக்காது. நான் போறேன். துர்கா, கூப்பிட்டுட்டு போ. பேர் சொல்லு. வேணாங்க. பேரை சொல்றியா இல்லையா? நான் பேசவே மாட்டேன். மது. ம். நில்லடி. என்ன துர்கா, ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நீயும் மதுவும் சந்தோஷமா இருக்கீங்க போல. என்னடி கேக்குறேன், பதில் சொல்லாம ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நிக்கிற. இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. வேற எப்படி? என்ன அவமானப்படுத்தணும்னே அந்த லண்டன்காரி பிளான் பண்ணி வேலை பார்த்திருக்கா. அவ கூட கூட்டு சேர்ந்து நீயும் என்ன எதிர்க்கிறியா? எல்லாம் அவ இருக்கிற தைரியம். இல்லம்மா, மதுமா அவமானப்பட்டு கூடாதுன்னு தான்மா. ஓ, அப்படியா சங்கதி? ஏண்டி, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த லண்டன்காரிய கவுக்கலான்னு பார்த்தா நீ மொத்த ஆள மொத்த பிளானையும் கெடுத்துட்டு ஒன்னும் தெரியாதவ மாதிரி நடிக்கிறியா? அப்படிலாம் இல்லம்மா. மதுமா நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. சித்ரம்மாவுக்காக அவங்க பட்டு பாடெல்லாம் வீணா போயிடக்கூடாது. அதே சமயம் மதுமாவுக்கும் கெட்ட பேரு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஓ, அவங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்க முடியாது. உடனே பாஞ்சு போய் காப்பாத்திடுவீங்க. அப்படின்னா அந்த லண்டன்காரி மானம் போயிடக்கூடாதுன்னு நீ அவளை காப்பாத்திருக்க, அப்படிதானே? ஏய், அந்த லண்டன்காரி இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் என் அம்மா என் மேல வச்சிருந்த மரியாதை பாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ.
கூடிய சீக்கிரத்துல அந்த லண்டன்காரி மது மேல என் அம்மா வச்சிருக்கிற மரியாதையை கெடுத்து அவளை அவமானப்படுத்தி துண்ட காணோம் துணிய காணோம் அவளை ஓட வச்சு பழையபடி நீ தாண்டி என்னன்னைக்கும் இந்த வீட்டுக்கு ராணின்னு என் அம்மா வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவளுக்கு துடுப்பா இருக்கிற உன்னை முதல்ல அவமானப்படுத்தி அடிச்சு இந்த வீட்டை விட்டு கழுத்தை புடிச்சு வெளியில துரத்த வைக்கிறேன்டி. அபர்ணாம்மா, நீங்க இந்த வீட்டு முதலாளி அம்மா. எனக்கும் தான். என்ன நீங்க என்ன கொடுமைப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா அதே சமயத்துல என் வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுத்த மது அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். துர்கா, எனக்காக நீ இந்த அளவுக்கு விசுவாசமா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்பர்ணா மேடம்? நம்மள கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்களா? அதுக்கெல்லாம் நீ பயப்படாத. இது டம்மி வெடி, வெடிக்காது. ஏய், நீயும் என்ன டிசைனா மிரட்டி பாக்குற. எனக்கு பயமே வரலையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சின்ன வயசுல விளையாடுறதுக்கு எங்க அப்பா எனக்கு உண்மையான சிங்கக்குட்டி வாங்கி கொடுத்தாரு. அதனால பூனையை பார்த்தால எனக்கு பயம் வராது. வேண்டாம்மா, வாங்க போயிடலாம். தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? சித்ராமாவுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. எங்கேயோ இருந்து வந்த உனக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இல்ல பாரு. பாவம் சித்ரா ஆண்டி. என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நக்கல் பண்றீங்களா? உங்க ரெண்டு பேரையும். ஏய், ஸ்டாப் இட். சும்மா சவால் விட்டுட்டு ஊசி பட்டாசுக்கெல்லாம் என்னால காதை பொத்த முடியாது. நீ சவால் விட்டுக்கிட்டே இரு, எனக்கு நிறைய வேலை. இனிமே துர்காவை தேவையில்லாம டார்ச்சர் பண்ணுன துர்கா. ஏய், போ. ஐயோ, நமக்கு பிடிக்காத படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. காஞ்சிருந்தா இத பார்த்தா பேய்க்கு பயம் வருமே. நீ மட்டும் பயப்படுவன் மதுக்கு தெரிஞ்சா என்ன பயங்கரமா கலாய்ப்பாலே. இங்க எடுத்து எப்படியாவது அப்படி இல்லை. நம்மாலே
மது ஆ தேங்க்யூ. Your name gives me dominion over you, demon. And I do know your name. ஏன் நிக்கிற? உட்கார. இல்ல இருக்கட்டும். சரி மது, நான் வரேன். துர்கா, ஏன் தூக்கம் வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? உட்காரு. இந்த படம் சூப்பரா இருக்கு. உள்ள எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆ ஆ, ம். இவ இருக்கா நம்ம இங்க வந்தா நம்மள பார்த்து பயந்து ஓடுறா. விடுமது பாவம், பேய் படம் பாக்குறதுக்கு பயந்துட்டு போறவங்கள நீ எதுக்கு கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கிற? என்ன துர்கா, உனக்கு பேய் படம் பார்க்க பயமா? எனக்கு பயம்லாம் கிடையாது. நான் எங்க ஊர் கோயிலுக்கு ராத்திரியில போயிட்டு தனியாலாம் வந்திருக்கேன். அதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? இதெல்லாம் பொய். நான் பொய்யெல்லாம் சொல்லல. அப்ப பயம் இல்லைன்னா இங்க வந்து படம் பார்க்க வேண்டியது தானே? அதானே, நல்ல பாயிண்ட். துர்கா, படம் முடிஞ்சுதான் நீ போற. ம். கம். வா, வந்து உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. ஷோ, இவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியல. இது என்னத்த பாக்குறது? இவங்க என்ன பாஷை பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. நான் கிளம்பட்டுமா? ஓ, புரியலையா? இந்த கதையை நான் சொல்றேன். மது, can I give me a remote please? இந்த படத்து பேர் தான் Conjuring 2 பேய் படம். ஓகே, ஃபர்ஸ்ட் சீன் என்ன ஆகும்னா, அங்க 2 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த 2 குழந்தைங்களுமே அப்படியே ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. சவுண்ட் பார்த்தா டக் 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 அப்படின்னு கேக்குது. திடீர்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு பேய். அப்படியே பேயை பார்த்து பயப்படாத ரிஷி, உன்னை நீயே காட்டிக்காத. ஏதாவது சொல்லி பில்டப் பண்ணு. அப்படியே ரூம்குள்ள இருக்க ஒரு பேய் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பேய். பேய்! டேய், ஐயோ, காலையில எக்ஸசைஸ் பண்ணாத. துர்கா, போதும். என்ன பார்த்தா சிரிக்கிற? இரு, பயம்னா நான் உனக்கு என்னன்னு காட்டுறேன். உங்களுக்கு பயம் இல்ல, அதை நாங்க நம்பணும். துர்கா, இப்படி அசிங்கப்படுத்துவ பாரு. ரிஷி கடுப்பாயிட்டான். இல்லம்மா, அவரு திடீர்னு பயத்துல விழுந்தாரா, அத நினைச்சு எனக்கு சரி போ. நான் கிச்சனுக்கு போறேன்.
பேய பார்த்தாலும் பயப்பட மாட்டேன்றால, இருந்தாலும் இன்னைக்கு நான் உன்னை பயமுறுத்தியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரப்பர் பாம்பு நெஜ பாம்பா இருந்தா கொஞ்ச நேரம் விளையாடி இருக்கலாம். என்னது, பாம்போட விளையாடுவியா? யாராவது இருக்கீங்களா? உள்ள யார் இருக்கீங்க? கதவு திறங்க. யார் இருக்கீங்க? ஏய், உள்ள யாரு? வெளியில வா.